தன்னை அறிதல் அப்படிங்கிறது சாத்தியமா? அப்படின்னா என்ன? சாத்தியம். எப்படின்னா, தனக்குள்ளவே ஒரு சிந்தனையை நாம் ஏன் வந்தோம், நம்ம எப்படி வந்தோம் அப்படின்னு ஆய்வு செய்கிறோம் இல்லையா? அந்த ஆய்வு செய்கின்ற அந்த அந்த ஆய்வு மனப்பான்மையை, அந்த ஆய்வு செய்கின்ற அந்த புத்தி சிந்திப்பதே தன்னை அறிகின்ற முயற்சி தான். இறைவன் உள்ளேருந்து நாம் எந்த வேலையும் செய்யலை அப்படின்ற இந்த எண்ணமெல்லாம் நம்மளது இல்லை. நாளொரு நாளொரு வண்ணம் பொழுதொருமே இதுவாக அவன் தான் நமக்கு தரான். ஒவ்வொரு நாளும் அந்த அனுபவத்தை அவன் தான் தரான்னு நம்ம நினச்சோம்னா, இந்த அறிவுக்கு சொந்தக்காரன் யார்? பின்னாடி பிட்டு இருக்கலாண்டு பின்பக்கமாக விழுந்தீங்க, ஆக்சிடெண்ட்டில் பின்பக்கமாக விழுந்தோம், பின்னாடி அடிபட்டுது, சிறுமூளை பாதிச்சுது, பிட்டு போடுது. பிட்டு போட்டால் நினைவாற்றல் எப்படி இருக்கும்? அவன் அவன் என் சோறு ஒன்று கேட்பானா? நான் இருக்கிறேன்னா இல்லையானா அது அவனுக்கு தெரியுமா? கோமா ஸ்டேஜில் வந்துட்டான்ல. அப்போது அந்த கோமா ஸ்டேஜில் ஒரு ஆள் இருக்கிற போது மனிதன் இருக்கிறான், சுவாசம் போகுது, ஆனால் எதுவுமே இல்லை இல்லையா? அப்படி எதுவுமே இல்லாத இருக்கிறதுக்கு அந்த நிலையில் இருக்கிற அந்த உடம்புக்கும் நாம் எல்லாத்தையும் நினைப்பு வச்சுக்கிட்டு இப்போ நம்ம பேசணும் எல்லாம் இயங்கிறோமே. இப்போ இதெல்லாம் செய்கிறது யார்? மறைமுகமாக இன்று செய்கிறது இறைவன் தான். அதை தான் சொல்கிறார், மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை. அதுக்கப்புறம் நம்ம செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி செயலுக்கு ஏற்ற மாதிரி அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டினார்.